வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வலிகாமம் வடக்கில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் செம்மணி மனித புதைக்குழிக்கு சர்வதேச நீதி கோரி 23ஆம் நாள் செம்மணி வளைவு பகுதியில் வெகுசன போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. இணுவில் காரைக்கால் சிவன் கோவிலுக்கு அருகாமையில் கழிவுகள் கொட்டப்படுவதற்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மட்டக்களப்பில் மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு முடிவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் போதைப்பொருள் பாவனையோடு தொடர்புபட்ட முறைப்பாடுகள் எவையும் கடந்த ஓராண்டு காலமாக கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. யாழ் ஓமந்தை மகளூந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. கவேந்திர சில்வாவின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஈரானில் 5.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு இயக்குனர் ஈரான் தொடர்பில் தவறான கருத்தை கூறியதாக அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தொடர்வென விரிவான செய்திகள். வலிகாமம் வடக்கில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வலிகாமம் வடக்கில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரிய தொடர் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மயிலெட்டி சந்தியில் காணி உரிமையாளர்களால் முன்னெடுக்கப்படும் போராட்டத்தில் பதாதைகளை தாங்கியவாறு இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இருந்து வருகின்ற காணிகளை விடுவிக்க கோரிய அமைதி வழி போராட்டம் இடம்பெற்றுள்ளது. மக்களின் விவசாய நிலங்கள், குடியிருப்பு நிலங்கள் மற்றும் தொழில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு காணிகள் யுத்தம் காரணமாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்து வருகிறது. ஆனால் யுத்தம் நிறைவிற்கு வந்த பின்னர் ஆட்சிக்கு வந்த எந்த ஒரு ஆட்சியாளர்களும் மக்கள் காணிகளை படிப்படியாக சிறிய சிறிய துண்டுகளாக விடுவித்தனர். இருப்பினும் விடுவிக்கப்பட்ட காணிகளில் மக்கள் சுயமாக தமது வாழ்வாதாரத்தை முன்னெடுக்க முடியாத நிலையில் 2400 ஏக்கர் காணிகளையும் முழுமையாக விடுவிப்பதே தமது வாழ்வியலை முன்னெடுக்க முடியும் என்ற நோக்கில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச நீதி கோரி 23ஆம் நாள் செம்மணி வளைவு பகுதியில் வெகுசன போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளது. யாழ் செம்மணி மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைக்குழி அகழ்வை வலியுறுத்தியும் எதிர்வரும் 23ஆம் நாள் தொடக்கம் 25ஆம் நாள் வரையில் செம்மணி வளைவு பகுதியில் வெகுசன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்துக்கு அணையா விளக்கு என பெயரிடப்பட்டுள்ளது. தமிழர்களது பண்பாட்டில் நம்பிக்கை சார்ந்த மரபாக இருக்கின்ற அணையா விளக்கை முன்னிலைப்படுத்தியே இந்த போராட்டம் ஏற்பாட்டாளர்களால் நடத்தப்பட உள்ளது. 1995ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டு வரையில் செம்மணி பகுதியில் பல்வேறு இடங்களிலும் மனித புதைக்குழிகள் அகலப்பட்டுள்ள போதிலும் அது குறித்த மர்மம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுகின்றது. இனவழிப்புக்கு ஆதாரமான இந்த குற்றச் செயல்களுக்கான காரணமோ இதற்கு அதிகாரம் வழங்கிய தரப்புகள் யார் என்பதோ மீளவும் இது போன்ற மனித புதைக்குழி உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்பு கூறலோ வெளிப்படுத்தப்படவில்லை. எனவே இருள் சூழ்ந்திருக்கும் செம்மணி மனித புதைக்குழி விடயத்துக்குள் ஒளி பாய்ச்சப்படல் வேண்டும் என்கின்ற குறியீட்டை அர்த்தத்தில் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக 3 தினங்களுக்கு எரியக்கூடிய அணையா விளக்கு ஏற்பட உள்ளது. போராட்டம் 3 தினங்களில் முதல் 2 நாட்களிலும் சுழற்சி முறையிலான அடையாளங்கள், உண்ணாவிரதமும், செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான செய்தி கண்காட்சியும், மக்கள் கையெழுத்தில் திரட்டுதல், செம்மணி மனித புதைகுழியோடு தொடர்புடைய கவிதை அல்லது படம் என நாடகம் வகை குறிக்கலாம். 25ஆம் நாள் 3ஆம் நாள் பெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்ற உள்ளது. போராட்டத்தின் இறுதி நாளன்று மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்ட் டார்க் யாழ்ப்பாணத்துக்கு வந்த நிலையில் அவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. செம்மணி மாத்திரமல்லாது வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து மனித புதைகுழிகள் தொடர்பிலும் சர்வதேசத்தின் கவனத்தை ஈர்க்கும் முகமாக இடம்பெறும் இந்த போராட்டத்தில் அதிகளவான பொதுமக்களை இணைத்துக் கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இணுவில் காரைக்கால் சிவன் கோவிலுக்கு அருகாமையில் கழிவுகள் கொட்டப்படுவதற்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இணுவில் காரைக்கால் சிவன் கோவிலுக்கு அருகாமையில் நல்லூர் பிரதேச சபையினால் திண்ம கழிவுகள் கொட்டப்படுவதற்கு எதிராக நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சமூக செயற்பாட்டாளர்களான லோ கோகிலன், த சித்தார்த்தன், பி வத்சாங்கன், ஆ பிரசாத்,
சி சிவசங்கர், வ நவநீதன் ஆகியோரால் சட்டத்தரணி நவநீதன் அவர்கள் ஊடாக குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த குப்பை சேமிக்கும் இடத்தில் மருத்துவ, இலத்திரனியல், இரசாயன, பொலித்தீன், பிளாஸ்டிக் கழிவுகளை தரம் பிரிக்காமல் பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக கொட்டப்பட்டு வருகின்ற நிலையில் சுகாதார சீர்கேட்டின் காரணமாக துர்நாற்றம் வீசுவதுடன் அப்பகுதி மக்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாமலும் நிலத்தடி நீரை பாவிக்க முடியாததுமான சூழ்நிலை ஏற்பட்டமை தொடர்பில் சகல அரசு அதிகாரிகளுக்கும் முறையிட்டிருந்தனர். ஆயினும் காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிராத நிலையில் ஒரு வாரத்திற்கு முன்பு அப்பகுதியில் உள்ள திண்ம கழிவுகள் இனந்தெரியாதோரால் எரியூட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் யாழ் மாவட்ட செயலகத்தின் முன்பு ஊர் மக்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களால் குறித்த சுகாதார சீர்கேட்டை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அரசு அதிபரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. இந்நிலையில் சட்டத்தரணி நவநீதன் அவர்களால் திண்ம கழிவுகளை குறித்த பிரதேசத்தில் கொட்டுவதற்கு தடை விதிக்குமாறு கோரி ஊர் மக்கள் சார்பில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டது. மேற்படி பிரச்சினை ஒரு பொது தொல்லையாகவும் சூழல் மாசடையக்கூடிய வகையில் காணப்படுகின்றமையும் முன்வைத்திருந்த நிலையில் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் அவ்விடத்தில் குப்பைகளை கொட்டக்கூடாது எனவும் அங்கிருக்கும் குப்பைகளை பெரிதொரு இடத்திற்கு அகற்றப்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டதுடன் தொடர்ந்தும் குப்பைகளை கொட்டுவதற்கு தடையுத்தரவு பிறப்பித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். இன்று இனிவில் காரைக்கால் சிவன் ஆலயத்துக்கு அருகாமையில் மிக நீண்ட காலமாக கொட்டப்பட்டு வருகின்ற இலத்திரனியல் கழிவுகள், மருத்துவ கழிவுகள் மற்றும் பாரிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கழிவுகள் அனைத்தும் குறித்த இனிவில் காரைக்கால் சிவன் ஆலயத்துக்கு அருகாமையில் மலைபோல் குவிக்கப்பட்டு பின்னர் அவை எரியூட்டப்பட்டு வருவதனை நாங்கள் இன்று மாண்புமிகு கௌரவ நீதிமன்றத்தினுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தோம். இவ்வாறு நாங்கள் மாண்புமிகு நீதிமன்றத்தினுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு முன்னர் பொறுப்பு வாய்ந்த உரிய தரப்பினர்களுக்கு பல்வேறுபட்ட வடிவங்களில் பல்வேறுபட்ட தடவைகளில் முறைப்பாடுகளை செய்யப்பட்டிருந்த போதும் எந்த விதமான நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்படாத சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் நாங்கள் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்வதனூடாக இந்த நடவடிக்கையை உடனடியாக நிறுத்த வேண்டும் எனவும் அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற மக்களினுடைய சுகாதாரமும் அவர்களுடைய வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மாண்புமிகு நீதிவான் அவர்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தோம். எங்களுடைய சமர்ப்பணத்தினையும் எங்களுடைய சார்பாக முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களின் சமர்ப்பணங்களையும் நன்கு அவதானித்த கௌரவ நீதவான் அவர்கள் குறித்த அந்த இடத்தில் குப்பை கொட்டுவதற்கு எதிராக ஒரு இடைக்கால தடை கட்டளையை வழங்கி வழக்கினை எதிர்வரும் 3ஆம் தேதிக்கு தவணையிட்டுள்ளார். நன்றி. வணக்கம். நாங்கள் இந்த காரைக்கால் சிவன் கோயிலுக்கு அருகாமல் இருக்கிற திண்ம கழிவகத்தில் அந்த ஏற்படுகின்ற பாதிப்புகள் சம்பந்தமாக இந்த நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்த நாங்கள் அது என்னென்னு சொன்னால் அந்த திண்ம கழிவுகள் மலை போல குமிந்திருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த ரசாயன இதுகள் உக்கி அதில் தேவையில்லாத துர்நாற்றங்கள் வீசுறதோட அந்த குப்பைகளும் யாரால் அது எரியூட்டப்படுகிறது தெரியல. அந்த எரியூட்டப்படுகின்ற குப்பைகளோட வருகின்ற புகைகள் சுவாசிக்க முடியாமல் காரணங்களாக இருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய டிசிசி மீட்டிங்கிலையும் நாங்கள் கதைத்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கச்சேரிக்கு முன்னுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்திருக்கிறோம். அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த நாங்கள் இந்த அதிகாரிகள் இது சம்பந்தமாக ஒரு முடிவும் எடுக்கவில்லை. இதால் பொருட்படுத்த முடியாத காரணத்தினால நாங்கள் ஒரு வழக்கல் தாக்கல் செய்திருந்தோம். அந்த வழக்கலினூடாக அது இடைக்கால உத்தரவு போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு எங்களோட இந்த வழக்கை எடுத்து சென்ற எங்களுடைய சட்டத்தரணி நவநீதன் அவர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த வழக்கை செய்து இதுக்கு ஒரு நீதி ஒன்று கிடைத்திருக்குது. அப்போ இந்த திண்ம கழிவுகள் தொடர்ந்தும் கொட்டக்கூடாதுன்றது எங்களுடைய மக்களுடைய எல்லாருடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த திண்மங்கள் அகற்ற வேண்டும், அந்த இடத்துல போடக்கூடாது. இது சம்பந்தமாக நாங்கள் எல்லா இடம் அறிவித்தும் இருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக இருந்த உணிவில் இளைஞர்கள், கோண்டாவில் இளைஞர்கள், மக்கள் எல்லோருக்கும் நான் இத்தாலும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். திண்ம கழிவகத்திற்கு நாங்கள் இங்கே ஒரு வழக்கு தாக்கல் செய்ததுக்கு இது எடுத்து மக்களுக்கு சேவையாக செய்த எங்களுடைய சட்டத்தரணி நவநீதன் அவர்களுக்கு இனிவில் கோண்டாவில் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மட்டக்களப்பில் மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு முடிவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது.
மட்டக்களப்பு மயிலத்தமடு மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக ஏறாவூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தொடரப்பட்ட வழக்கு முடிவிற்கு கொண்டு வரப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் 30 பேரையும் ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்ற நீதிபதி மதுஜால கேதீஸ்வரன் வழக்கிலிருந்து விடுவித்துள்ளார். குறித்த வழக்கு மீதான விசாரணை ஏறாவூர் சுற்றுலா நீதவான் நீதிமன்ற நீதிபதி மதுஜால கேதீஸ்வரன் முன்னிலையில் நேற்றைய நாள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் நாள் மட்டக்களப்பு செங்கலடி பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வருகையின் போது கொம்மாதுறை பகுதியில் மயிலத்தமடு மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு தீர்வு கோரி வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பண்ணையாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட 30 சந்தேக நபர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணை இன்று ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. வீதி போக்குவரத்துக்கு இடையூறு விளைவித்தமை, முறைகேடான ஆட்களை தடுத்து வைத்துள்ளமை, தேசிய வீதி சட்டத்தினை மீறியமை ஆகிய குற்றச்சாட்டின் பேரில் குறித்த 30 பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு நடைபெற்று வந்தது. குறித்த வழக்கு மீதான விசாரணையில் சாட்சியங்களிடம் வழக்கினை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான மேலதிக ஆதாரங்கள் இல்லாததன் காரணமாக இலங்கை தண்டனை சட்டக்கோவை 186 பிரகாரம் நீதவானுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி வழக்கினை முடிவுறுத்தியதுடன் குற்றஞ்சாட்டப்பட்ட 30 பேரையும் வழக்கிலிருந்து விடுதலை செய்து தீர்ப்பளித்திருந்தார். யாழ் பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருள் பாவனையோடு தொடர்புபட்ட முறைப்பாடுகள் எவையும் கடந்த ஓராண்டு காலமாக கிடைக்கப்பெறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருள் பாவனையோடு தொடர்புபட்ட முறைப்பாடுகள் எவையும் கடந்த ஓராண்டு காலமாக கிடைக்கப்பெறவில்லை என யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் போதைப் பொருள் பாவனை தொடர்பில் கோரப்பட்ட விடயங்களுக்கு பதிலளிக்கும் போதே யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளது. அத்துடன் போதைப் பொருள் பாவனையோ அது சார்ந்த முறைப்பாடுகளோ கிடைக்கப்பெறவில்லை என்றும் நிர்வாகம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ் ஓமந்தை மகிழுந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. யாழ் ஓமந்தை மகிழுந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. குறித்த விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த சுவாமிநாதன் ஐயர் என்பவரே நேற்றைய நாள் வெள்ளிக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வவுனியா ஓமந்தை பகுதியில் கடந்த 26ஆம் நாள் அதிகாலை கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த மகிழுந்து எதிரே வந்த டிப்பர் ரக வாகனத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அலுவலகர் பிரம்மஸ்ரீ சச்சிதானந்த குருக்கள் பிரபாகர சர்மா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவருடன் மகிழுந்தில் பயணித்த மனைவி, மகன் மற்றும் மைத்துனர் ஆகியோர் படுகாயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பிரபாகர சர்மாவின் மகனான அசேஷ கடந்த 1ஆம் நாள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் பிரபாகர சர்மாவின் மைத்துனர் நேற்றைய நாள் வெள்ளிக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சவேந்திர சில்வாவின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காவின் முன்னாள் இராணுவ தளபதியும் முன்னாள் முப்படைகளின் பிரதானியுமான ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறையின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு இந்த விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் முன்னைய அரசாங்கத்தின் அமைச்சர்கள், முன்னாள் மற்றும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 28 அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதன்படி நாமல் ராஜபக்ச, மஹிந்த யாப்பா அபேவர்த்தன, மஹிந்த அமரவீர, சாமர சம்பத் தசாநாயக்க, ரோஹித அபே குணவர்த்தன, பவித்ரா வன்னியாராய்ச்சி, காஞ்சன விஜயசேகர, சாகல ரத்நாயக்க, வஜிர அபேவர்த்தன, மஹிபால ஹேரத், அனுர பிரிய தர்ஷன யாப்பா, அனுச நாணயக்கார, ஹர்ஷன ராஜகரண, வடிவேல் சுரேஷ், சாணக்கியன் ராசமாணிக்கம், சிவனேசதுரை சந்திரகாந்தன், சாந்த அபேசேகர ஆகியோரின் சொத்துக்கள் தொடர்பாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இனி சர்வதேச செய்திகள். ஈரானில் 5.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் ஈரானை தொடர்ந்து தாக்கி வரும் நிலையில் வடக்கு ஈரானில் 5.1 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என ஈரானிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது.
இந்த நிலநடுக்கம் செம்னான் நகரில் தென்மேற்கே சுமார் 37 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது. மேலும் செம்னான் மாகாணத்தில் உள்ள சோர்கே நகரைச் சேர்ந்த பகுதியை அது உலுக்கியது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோர்கேவில் இருந்து சுமார் 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலைநகர் தெஹ்ரானிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக ஈரானிய அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு இயக்குனர் ஈரான் தொடர்பில் தவறான கருத்தை கூறியதாக அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி கபார்ட் ஈரான் மற்றும் அணு ஆயுதம் தொடர்பில் தவறான கருத்தை தெரிவித்ததாக அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேற்றைய நாள் செய்தியாளர்களை சந்தித்து கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குகின்றது என்பதற்கு தங்களிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்று அமெரிக்க உளவுத்துறை முன்னர் தெரிவித்திருந்தது. தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி கபார்ட் தான் இவ்வாறு தெரிவித்ததாக ட்ரம்பிடம் செய்தியாளர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அவர் தவறாக கூறியிருப்பதாக ட்ரம்ப் உடனே பதிலளித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.